But I have a lot of father figures, role models in my life, and I've been really fortunate and grateful to have had them play vital roles in my upbringing. And AR happens to be one of them. By AR, I mean A.R. Rahman. I respect him a lot. He's just like my father. He's actually a little bit younger than my dad, and his daughter is exactly my age, I think. And we have a lot of respect and love for each other. And I worked with him in his band as his bassist for 8.5 years. Until 5 years ago, I moved to the US and I associated myself with other pop artists in the US, and I have my own band as well and own music that I tour with. Anyway, long story short, please be kind and respect our privacy. It's a personal matter and it's painful. It's a painful process. So please be kind. ஏஆர் ரஹ்மான் சார் கூட தொடர்பு படுத்தி பேசப்பட்ட கிட்டார் பிளேயர் மோகினி டே ரொம்பவே வருத்தப்பட்டு இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரும் அவருடைய மனைவி சைரா பானுவும் சமீபத்தில் விவாகரத்து பெற போறதா அறிவிச்சிருந்தாங்க. அவங்க விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்ச சில மணி நேரத்திலேயே ஏஆர் ரஹ்மான் சாரோட இசைக்குழுவை சேர்ந்த கிட்டார் பிளேயர் மோகினி டேவும் அவங்க கணவரை விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாங்க. இந்த ரெண்டு விவாகரத்தையும் வச்சு ஏஆர் ரஹ்மான் சார் மற்றும் மோகினி டேவை தொடர்பு படுத்தி தப்பான சில செய்திகள் வெளியாச்சு. இப்படி வர செய்திகளுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துச்சு. அவருடைய மனைவி சைரா பானுவும் ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்பவே நல்ல மனுஷன், இப்படி எல்லாம் பேசாதீங்க, என்னோட ட்ரீட்மெண்ட்காக நான் மும்பை வந்திருக்கேன், அதனாலதான் நான் ஏஆர் ரஹ்மான் விட்டு பிரிய முடிவெடுத்தேன், இப்படி அவரை தப்பா பேசாதீங்க, நாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த முடிவும் எடுக்கல, சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சென்னை வரேன், இப்படி தப்பா பேசுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு ஆடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. This is Sahara Rahman here. Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. இந்த நிலையில தான் இப்ப மோகினி டே இத பத்தி வருத்தப்பட்டு பேசி வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னையும் ஏஆர் ரஹ்மான் சாரையும் தொடர்பு படுத்தி வர ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. இந்த ரெண்டு விவாகரத்தையும் மீடியா இப்படி கொச்சப்படுத்தி பேசுறத ஒரு குற்றமா நான் பாக்குறேன். நான் சின்ன குழந்தையில இருந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட கிட்டத்தட்ட 8.5 வருஷம் மூவிஸ் டூஸ்னு நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான விஷயத்துல மக்கள் மரியாதையும் இரக்கமும் இல்லாம நடந்துக்கிறது மனசையே உடைக்குது. மக்களோட எண்ணத்தை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு லெஜண்ட். அவர் எனக்கு அப்பா மாதிரி, எனக்கு ரோல் மாடலாவும் அப்பா ஸ்தானத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. எங்க அப்பா தான் எனக்கு இசை பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அவருக்கு அடுத்ததா நான் அப்பா மாதிரி ரஞ்சித் பாரோட், லூயிஸ் பேங்க்ஸ் மற்றும் ஏஆர் ரஹ்மான் சாரை பாக்குறேன். ஏஆர் ரஹ்மான் சார் தான் எனக்கு சுதந்திரம் கொடுத்து அவர் ஷோல என்ன மிளற வச்சாரு. ரெக்கார்டிங் செஷன்ல மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வச்சாரு. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். மீடியாக்கும் பாப்பராசிக்கும் மக்கள் மனசுல இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது புரியல. கொஞ்சம் சென்சிட்டிவா இருங்க. நான் இதை பத்தியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இது என்னோட நாளை குறுக்கிட நான் விரும்பல. தயவு செஞ்சு இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நிறுத்துங்க. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையை மதிங்க. அன்புடன் மோகினி டே அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அப்பா மாதிரி நான் பார்த்த ஒருத்தரை இப்படி தொடர்பு படுத்தி பேசி கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு கண்கலங்கி மோகினி டே பேசியிருக்காங்க.